சேப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மழை நிலவரம் என்ன? பொதுவாகவே அங்க மாலை வேளைகள்ல போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும். இப்போ மழை காரணமாக அப்படி ஏதாவது ஒரு சூழல் அங்க ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? சென்னைக்கு அருகிலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிப்பதன் காரணமாக தொடர்ந்து இன்று காலை முதலிருந்தே மழை பெய்து வருகிறது. இந்த மழை நாளை இரவு வரை இருக்கும் என வானிலை மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலிருந்தே கனமழை பலத்த காற்றோடு பெய்து வந்த நிலையில் சரியாக ஒரு 4:30 முதல் 5 மணிக்குள்ளாக அந்த மழையினுடைய அளவு படிப்படியாக குறைந்திருந்தது. 1 மணி நேரம் லேசான சாரல் மழை மட்டுமே சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு மேலாக மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போல பாரிஸ், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே மீண்டும் மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அந்த பகுதிகளுக்கும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான். இந்த நிலையில் கனமழை காரணமாக அந்த பகுதிகளில் பலத்த காற்றும் வீசுவதனால் பொது வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று கொண்டும் அதே போன்று முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாதசாரிகள் அந்த வழியாக கடந்து செல்வதில் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையும் அந்த பகுதியில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அந்த சாலையில் மழைநீர் தேங்காத வகையில் உடனடியாக மழைநீரினை வெளியேற்றக்கூடிய ஒரு பணிகளிலும் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.